சீதாராம், வணக்கம். இன்னைக்கு அடுத்த ஆழ்வாரை பார்க்க போகிறோம். குலேஷாழ்வாரை பார்க்க போகிறோம். குலேஷாழ்வார் வஞ்சிக்கலங்குடி ஊரில் திருவதாரம் பண்ணார். மாசி மாதம் புனர்பூஷ நட்சத்திரம். பகவானோட கௌஸ்துவ அம்சம், பெருமாளோட கௌஸ்துவ மணின்னு பகவான் தன் திருமார்பில் சாத்தின்னு இருப்பார். அந்த கௌஸ்துவ மணியோட அம்சமாக தான் அவதாரம் பண்ணார். கேரளத்தில் பெரிய ஒரு ராஜ குடும்பத்தில் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தவர் இந்த சுவாமிகள். கொல்லம் கூடிய ஊழ ஆண்டுண்டு வந்தார். இவர் ஒரு காலத்துல கோழிக்கோன்னு சொல்றார். தன்னோட இதுல முத்திரை பதிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு அந்த சோழ ராஜ்யத்தையும் ஆண்டிருக்கார், பாண்டிய ராஜ்யத்தையும் ஆண்டு இவர் சேர குலப்பதியா இருந்திருக்கார். சோழ, பாண்டிய, சேர் இந்த மூணு ராஜ்யத்தையும் இவரே ஏகச்சக்கரவியா ஆண்டிருக்கார். அப்பேற்பட்ட வைபம் படித்தவர் குலசேகரன் இவருக்கு திருநாமம். அவர் பொதுவாக பகவானோட அம்சமாகவே இருக்க தொண்டு, கௌஸ்துப அம்சமாக இருக்க தொண்டு. ஆழ்வார அவதாரம் பண்ணி பெரிய சக்கரவர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரார். பரம ராமபக்தர் அவர். எப்போதுமே இவ்வளவு ராஜகாரி மத்தியிலும் தினசரி அவருக்கு ராமாயணம் கேட்கணும். ராஜகாரியெல்லாம் முடிச்சு வந்துட்டா சாயந்தரம் வந்தா ஒரு பௌராணிகர் உபன்யாசம் பண்றவர் ராமாயணம் சொல்வார். அப்படி ஒரு நாள் நித்தியப்படி அவர் ராமாயணம் கேட்டாதான் அவருக்கு சந்தோஷம். அதுல மனசை பறி கொடுப்பார். அது பாவத்தோட கேட்பார், ஒன்றி கேட்பார். ராமாயண சரித்திரத்தில் ராமனோடையே ஒன்றி கேட்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர். ஒரு நாளைக்கு அந்த பௌராணிகருக்கு உடம்பு முடியல, தன்னால போக முடியல. அதனால தன் பிள்ளையை கூப்பிட்டு, நீ போய் சக்கரவர்த்திக்கு போய், குலேஸ்வர சக்கரவர்த்திக்கு போய் நீ அந்த கதை சொல்லிட்டு வா, ராமாயணம் சொல்லிட்டு வா. ஆனால் ராஜா ரொம்ப பாவத்தோட கேட்கக்கூடியவர். அதனால ராமர் சந்தோஷமான கட்டத்தை ரொம்ப விஸ்தாரமா சொல்லும். ராமருக்கு ஒரு கஷ்டம், ஒரு துக்கம் அப்படின்னு ஒரு கட்டத்தை சுருக்கமா சொல்லு, அது ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி அனுப்புறார். இந்த பையன் நினைக்கிறான்னு கேட்டா, இன்னைக்கு ராஜா கிட்ட நல்ல கதை சொல்லி அவர்கிட்ட நம்ம பரிசு வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் அன்னைக்குன்னு பார்த்து அரண்ய காண்டத்துல கரதூஷண வதத்தை எடுத்துட்டாமோ. கரதூஷண வதத்தை கரதூஷணா சூர்பனைகளை போய் மூக்கும் காதும் அறப்பட்டு கரதூஷணாட்ட போய் சொல்றான். உடனே கரதூஷணா அந்த கரதூஷணா ராமரோட சண்டைக்கு வரான். அந்த பேர் இறைச்சல் கேட்டோன்னு ஸ்ரீராமர் கிளம்புறார். உடனே லக்ஷ்மணன் கிளம்புறார். லக்ஷ்மணன், நீ பார்த்துக்கோ சீத்தையை, எங்க நான் போய் சண்டை போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ராமர் கிளம்புறாராங்க. கிளம்பும் போது சதுர்தஷ்ட சகஸ்தானி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகேக்ஷ ராம தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. இங்க வால்மீகி சொல்ற அங்க 14,000 பேர் இருக்கலாம். கரதூஷணா சொல்லி 14,000 பேர். ராமரோ ஒத்தரா போறார். அவ கையில எல்லா வித ஆயுதங்கள் இருக்கு. ராம கையில ஒரே ஒரு கோதண்டை மட்டும்தான் இருக்கு. அவ அதர்மமா யுத்தம் பண்ணக்கூடாது, ராமரோ நேர்மையா யுத்தம் பண்ணக்கூடாது. எப்படி யுத்தம் நடக்க, கதம் யுத்தம் பவிஷ்யதி, எப்படி ஏகேஷ ராம தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி, எப்படி இந்த யுத்தம் நடக்க போகுது, 14 பேரோட ஒத்தரா எப்படி யுத்தம் பண்ண போறா, எப்படி யுத்தம் நடக்க போறதுன்னு ஆச்சரியமா மேல ஆகாஷ்ல தேவர்கள் கூடியிருக்காளாம், கீழே ரிஷிகள் கூடியிருக்காளாம். பார்க்கும்போது அவ 4 பக்கத்துலயும் பான வருஷம் பண்றாளாம். ராமர் பூட்டும் போது ஒரு பானமா இருக்கு, அது பிரயோகம் 100 1000 கிளம்புறதான். புங்கானு புங்குவா பானங்கள் கிளம்ப 4 பக்கம் 4 பக்கம் தாக்கும் போது ராமர் என்பது தன்னோட கோதண்ட சுதர்ஷன் போல, தன்னோட அம்ப சுதர்ஷன் போல வளைச்சுக்கிறார். வளைச்சுண்டு அதுல இருந்து பான வருஷம்னா 4 பக்கம் பான வருஷமாயி கரதூஷால 1.5 முகூர்த்த காலத்துல, அதாவது 45 நிமிஷத்துலயே 14 பேரை வதம் பண்ணிட்டார். பண்ணோடனே தாயார் தவிச்சுன்னு இருக்கா இந்த குகையில, இந்த ஆசிரமத்துல. ஐயோ, தனியா போயிருக்காரு, என்ன போறதோன்னு வயரை பிடிச்சின்னு தவிச்சுன்னு இருக்கா. தவிச்சின் போது ராமர் இப்படி ஜெய்வி ஜீபாவுன்னா இதுல தேவர்கள் குரலா இருக்குன்னு சொல்லி வேகமா ஓடி வராலாம். இப்படி இந்த கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது இவர் ஒண்டியா போறார். அவ 14,000 பேர் இருக்குன்னு சொல்லும்போது ராமருக்கு எந்த படையும் இல்லைன்னு இந்த பையன் சொல்லிகிட்டே வரான். சொல்லிகிட்டே இந்த ஒரு குலேஷாழ்வாருக்கு என்ன தோணித்துன்னு கேட்டா, ஆஹா, என் சுவாமி ராமருக்கு படை இல்லையா. உடனே கதை கேட்டுட்டே இந்த குலேஷாழ்வா உடனே பக்கத்துல சேனாதிபதி அப்படின்னு கூப்பிட்டார். உடனே படையை திரட்டன்னு சொல்லி அத்தனை படையும் திரட்டு கிளம்பிட்டான். பாதி கதையை விட்டார், படையை தடுத்து கிளம்பிட்டார். நான் ராமருக்கா உதவி பண்ண போறேன், ராமருக்கு அத்தனை படையும் கொடுத்து உதவி பண்ணுவேன், ராமருக்கா நானும் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி அங்கேயிருந்து கிளம்புறா. ஊரே படைச்சு போச்சு. ராஜா ஏதோ ராமாயணம் கதை கேட்டுட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா ஏதோ யுத்தத்துக்கு கிளம்பிட்டா. எந்த தேசத்து ராஜா யுத்தத்துக்கு வந்தாலும் எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. இந்த விஷயம் அந்த பௌராணிகருக்கு விஷயம் எடுத்து இந்த பௌராணிகர் கேட்டார், யாரு வந்திருக்கா, அது என்னாச்சு அப்படின்னு புள்ளியை கூப்பிட்டு மிரட்டி கேட்டார், நீங்க என்ன கதை சொன்னேன். அவ 14,000 பேர் வரா, ராமர் ஒத்தரா பெறா, அவர் கையில எந்த ஆயுதம் இல்லை, வெறும் கோதண்டம். இப்படி சொல்லலாமா, ராமருக்கு படை இல்லைன்னு சொல்லி தன் படையே திரட்டின்னு கிளம்பிட்டார். அப்பேற்பட்ட பாவத் அவர் அந்த ராமாயண காலத்துக்கே போகக்கூடிய இருப்பார்.
அதனால அவர் பாவம் தெரிஞ்சு, நான் ஏற்கனவே சொல்லி அமிச்சேன் பாவம் தெரிஞ்சு சொல்லி, அப்புறம் கடைசியில் இப்படி போகும்போது ராமர் வந்து எழுத்தாப்புல வந்தாராம். இவர் அப்பேற்பட்ட பக்தரா இருந்து ராமரே வந்து ஒரு இதை வந்து ராமரே வந்து நான் வந்து ஏற்கனவே கடதூஷம் வந்து பண்ணியாச்சுப்பா, உடனே சீத்தை வந்து ஓடி வந்து எனக்கு கட்டிண்டாளி தம்திஷ்டா சத்துருவந்தாரம் மகரிஷினாம் சுகாவகம் பௌவதிஷ்டா வைதேயி பர்த்தாரம் பர்ஷஸ்விஜயம், அப்படியே ரத்தம் சொட்ட சொட்டு ஸ்ரீராமர் வந்தோடனே இவர் திருமேனிக்கு இப்படி ஒரு ரணம் ஏற்பட்டிருக்கேன். எப்பவுமே 10 மற்ற புருஷா இருக்கும்போது வெளியில வந்து பழக்கம் இல்லை. ஆனா இவன் என்ன பண்றா, அத்தனை ராமரோட ரணத்தை பார்த்தோன்னா, காயத்தை பார்த்தோன்னே மனசு தாங்காம ஓடி வந்து ராமரை 4 பக்கமும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். தன் திருமேனி ஸ்பரிசத்தினால ராமரோட ரணத்தை ஆத்திரா ஒத்தரம் கொடுக்கிறாளாம். அப்படின்னு சொல்லி இந்த கட்டத்தை சொல்லி அன்னைக்கு ஏற்கனவே இந்த யுத்தத்தை முடிச்சு நான் விஜயராமனா ஜொலிச்சேனே ஜெயராமனா ஜொலிச்சேனேன்னு சொல்லும்போது அப்பதான் நினைவுக்கு வந்துதான் திரும்பி வந்தாராம். அது போல பாவத்துல மனசை பறி கொடுத்து கதை கேட்கக்கூடிய குலேஷாழ்வா. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டா, இவருக்கு எப்பவுமே ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை பார்க்கணும்னு ஆசை வந்து இவருக்கு கேரளத்துல கொல்லத்துல ஆண்டுண்டு வர குஷ்யத்தே யசநகரி ரங்க யாத்திரை தினே தினே அடிக்கடி நம்ம சுவாமியான ஸ்ரீராமர் ஆராதிச்ச பெருமாளாச்சே, பெரிய பெருமாளாச்சே ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் இவருக்கு ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது. அதான் சொல்லுவார், நாளைக்கு எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புவோம், தன்னோட பரிவாரங்களோட ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புவோம் அப்படின்னு நினச்சி கிளம்புவார். ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புன்னு பார்த்தா இவருக்கு வந்து அடியார்கள் மேலே அவ்வளோ பிரியம் ஜாஸ்தி. பகவான் காட்டிலும் பகவானோட அடியார்கள், பகவானோட பக்தா கண்டா உயிர் விடுவார். என்ன பெரிய ராஜகாரியம் இருந்தாலும் அவரை பார்க்க பல தேசத்து ராஜாக்கள் வந்து காத்துன்னு இருப்பா. ஆனால் பாவதா வந்தால் உள்ள விட்டுரும். மந்திரிகள்கிட்ட சொன்னால் எந்த பாவதாலையும் வெளியில தடுக்காதே, அவள் வந்து என்னோட பார்க்கட்டும், அவள் என்னோட ஆத்மா பந்துக்கள் அப்படின்னு சொல்லி பக்தர்களை உள்ள விட்டுருவாராம். அப்போ எப்போதும் பக்தர்களுக்கு வேண்டும் பஜனை பண்றது, ராமாயணம் கேட்கறது, இப்படியே அவர் பொழுதுபோக்கின்னு இருக்காரு இல்லையா. ஒரு சமயம் போகும்போது பார்த்தா இந்த மந்திரிகள்லாம் பார்த்தா இவர் இவ்வளவு பாவத்தோட இருக்க. ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் போனால் திரும்பி வரமாட்டார், பெருமாளையே அனுபவிச்சுன்னு அங்கேயே இருந்துருவார். அதனால இவர் அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சு இவர் அனுப்பாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாவ. என்ன வழின்னு யோசிக்கும் போது அவள் தோணித்து, இவ எப்போதும் அடியார்கள் கூட்டத்தை பார்த்தா விடமாட்டார், அதை மீறி அவள் போக மாட்டேன்னு சொல்லி இவர் கிளம்பும் போது 10 பாதோத்மால பஜன் பண்ணிட்டு எழுத்தாப்புல வர சொல்வான். உடனே எழுத்தாப்புல வந்தோம், இன்னைக்கு பக்தா வந்திருக்கா, பாதா வந்திருக்கா, அடியார்கள் வந்திருக்கா, இவாளோட இன்னைக்கு நம்ம பொழுது ஓட்டுவோம்னு சொல்லி அவளோட உட்கார்ந்துட்டு இந்த பகவத்குணம் ராமனோட குணங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாராம். அப்படி 2-3 நாள் போகும். திருப்பி ஒன்று நினைச்சுப்பார், திருப்பி இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போறேன் அப்படின்னு கிளம்புவார். ஸ்ரீரங்கம் போறேன் கிளம்பினா திருப்பி இதே மாதிரி அனுப்பிச்சுட்டே இருந்தாலாம். அவர் பார்த்தா எப்போ போனாலும் நம்ம ஸ்ரீரங்கம் கிளம்புற அன்னைக்கு பக்தா வந்துடுறாளே அப்படின்னு சேர்ந்து அப்படியே நினைச்சுட்டே இருக்கும்போது இப்படியே இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு ராமநவமி உற்சவம் வந்தது. ராமநவமி உற்சவம் வரும்போது ராமருக்கு அன்னைக்கு விசேஷமா திருமஞ்சம் நடக்கிறது. அதனால அவரோட ஆபரணங்கள் எல்லாம் களைஞ்ச வச்சு, ஒரு ரத்ன ஹாரம் இருக்கு, அதெல்லாம் களைஞ்ச வச்சு அபிஷேகம் நடக்கிறது. அந்த அங்க பண்ணக்கூடிய அர்ச்சகர் வந்து அபிஷேகம் பண்றார். ராஜா திரை போட்டிருக்கு, அபிஷேகம்லாம் ராஜா அனுபவிச்சார். அப்புறம் அந்த அலங்காரத்துக்காக திரை போட்டுப்பார். ராஜா வெளியில நிற்கிறார், சக்கரவர்த்தியான குலசேகரன் வெளில நிற்கிறார். வெளில நிற்கும்போது கடைசியில பார்த்தா அந்த ஆபரணம் கழிச்சு திருப்பி ஆபரணங்களை போடும்போது ஒரு ரத்னஹாரத்தை காணும். உடனே ரத்னஹாரத்தை காணுமேன்னு சொல்லி இந்த அர்ச்சகர் சுவாமி வந்து தவிக்கிறாராம், காணுமே. ரொம்ப நேரமா திரை போட்டிருக்கேன், இன்னும் அலங்காரம் ஏன் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சக்கரவர்த்தி விசாரிக்கும் போது பயந்துட்டே சொல்ற, நீ களைஞ்சு வச்சேன், அது ஒரு ரத்னஹாரம் இருந்தது, இந்த ரத்னம் காணுமேன்னு சொல்ல, நீங்க தானே இருக்க, வேற எங்க போகணும்னு அவர் விசாரிக்கும் போது அங்க உள்ள சில மந்திரிகள் சொன்னா, இந்த கூட்டத்தை பத்தி எவ்வளவு பக்தா இருக்கா, எவ்வளவு ராம பக்தா எவ்வளவு பேர் இருக்கா, இவ்வளவு ராம பக்தா எல்லாம் பஜனை பண்ணிட்டே தான் அபிஷேகம் நடந்திருக்கு, இல்ல யாரான ஒருத்தர் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் மந்திரிகள். உடனே குலசேகரர் சொல்ற, ஒரு காலம் எடுக்க மாட்டான், ஏன்னா அவள ராமபக்தா, ஒரு காலம் அவ திருட மாட்டான், ராமபக்தா ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டா, திருட மாட்டா, நான் இது பண்ணுவேன். இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, அவளுக்கு ஒரு குடும்ப கஷ்டம் இருக்கும், அவள்லாம் ஏழ்மலை சில பேர் இருக்கா, எடுத்திருக்கலாம், நீங்க ஒரேடியா இப்படி நம்ப வேண்டாம் சொல்ல, நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்வேன்னு சொல்லி உடனே சொல்ல, ராமபக்தா நான் வேணா சத்தியம் பண்ணி காட்டட்டமான்னு சொல்லி அந்த காலத்துல என்ன பண்ணாலும் ஒரு குடத்துல ஒரு விஷப்பாம்பு, ஒரு நல்ல பாம்பை வச்சு கொண்டு வர சொல்லுவாளாம். அந்த குடத்துல நல்ல பாம்பை வச்சு கொண்டு வா, நான் கையை விடுறேன், ஒரு கால் அந்த நல்ல பாம்பை என்ன தீண்டுச்சுன்னா பக்தா எடுத்தான்னு ஒத்துப்போம், ஒரு கால் நல்ல பாம்பு தீண்டலாம் நிச்சயம் ஒரு கால் எடுத்திருக்க மாட்டா, என்ன நல்ல பாம்பு தீண்டவும் தீண்டாது, பக்தா ஒரு காலம் தப்பு பண்ண இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி கையை விட்டுட்டாராம். கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டா, கொண்டு வந்தா கை விட்டோன்னே இவ மந்திரிகள்லாம் பதபதிச்சு போயிட்டா. நம்ம ஏதோ சொல்ல போக இப்படி விபரீதம் ஆச்சுன்னு சொல்லி அவ கடைசியில உண்மையை சொன்னா வெறுத்து போனாராம். ஏன் கேட்டா, உங்களுக்கு என் மேல அந்த பக்தா மேல இப்படி தூஷன் சொல்லிட்டே, அப்படி என் பக்தாட்டேருந்து என்னை பிரிக்க என்னைக்குமே முடியாது, இனிமே இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி தன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டு ராஜ்யத்தை ஒப்பிச்சுட்டு இவர் நேரம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், தன் தேவியோட வந்தார் ஒரு கதை. அதனால அடியார்கள் ஈட்டம் கண்டம் கூடி மேல் அது காணும் கண் பயனாவதேன்னு இவரோட
பெருமாள் திருமையில ஒரு பாசுரம் சொல்றார். பக்தால பாக்குறது காட்டிலும் கண் படைச்ச பையன் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப குஷ்யத்தே நகரே ரெங்க யாத்திரையே தினை சொல்ல, தினசரி ஸ்ரீரங்கம் போகணும் ஸ்ரீரங்கம் போகணும்னு சொல்லி அது ரொம்ப நாளா தடையாகி தட்டி 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 போய் கடைசியில ஒரு நாள் அந்த 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 ஒரு தாபத்தோ அந்த ஒரு பிரேமையோட ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்றார். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் திருமொழின்னு சொல்லி 105 பாசுரம் வந்து அவர் பண்ண பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமொழியின் பேரு 105 பாசுரம். இந்த புனர்பூஷ நட்சத்திரத்துல அவரோட அவதாரம் மாசி புனர்பூஷத்துல அந்த முதல் 30 பாசுரம் வந்து ரங்கநாதரே அனுபவிக்கிறார். இருளை சுடமணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பணமாங்களா அந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளக்கு உயர் வெள்ளையனை மேவி திருவரங்க பெருநிலை தென்னீர் பொன்னி திருக்கையால் அடி வரல பள்ளிக்கொழும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினை என்றுகளோ கழிக்கும் நாளேன்னு ரங்கநாதர் அனுபவிக்கிறாங்க. அதுல இருளுடி சுடமணிகள் அழகான அந்த ரத்தனங்கள் ஆதிசேஷனோட ரத்தனங்கள் ஜோடிக்கிறா அந்த வெளிச்சத்துல பெருமாள் படுத்துன்னு இருக்கலாம். நல்ல வெள்ளை வெள்ளைன்னு படுக்க குளிர்ச்சியான படுக்கல. அப்ப சொல்ற பெருமாள் சொல்ற கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டு காவேரி வந்து தன் அலைகளால சாமரம் போறாளாம் பெருமாளுக்கு, பெரிய பெருமாளுக்கு. அவ வந்து கருமணி அழகா கணங்கரேன்னு இந்த சாமலவரமா படுத்துன்னு இருக்கார். கோமலத்தையும் சொல்றான், பார்த்தாலே தொட்டா ரொம்ப மிருதுவா இருப்பார், பார்த்தா கசங்கி போயிடுவாரோன்னு தோணுதான். என் கண் பார்வையிலே நீங்க கசங்கி போயிடுவேலோ அவ்வளவு கோமலமா இருக்காது. கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினிகள் எண்டுகளோ கழிக்கும். இந்த கண்ணால என்னைக்கு நான் பார்க்க போறேன்னு அங்க ஊர்ல கேரளத்துல இருக்கும்போது தவிச்சார். இப்ப நிஜமா நீங்க பார்க்கும்போது சொல்ற கழிக்கும் நாள் இன்னைக்கு உங்களை ஆசை தீர பார்த்தேனேன்னு சொல்ற. அதுக்கு என்ன பண்ணா ஒரு பெருமாள் பார்த்தா இவருக்கு ஒரு பரவசம் வருது. அந்த பரவசத்தை அடக்கிக்க ஒரு சில பரவசத்துல மூச்சாய் கீழே வந்துட்டா இவருக்கு மயக்கம் போட்டு வந்த வெளியே கொண்டு போய் காத்தோட்டமா வெளியே கொண்டு போகும்னு சொல்லிடுவான். அப்ப பெருமாளை பார்க்கற மட்டும் இந்த மயக்கம் வந்த பரவசம் வரக்கூடாது, அதனால மயக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பெருமாளுக்கு மேல 2 தூண் இருக்கு. அதுக்கு பேர் மனத்தூண் பேரு. பெருமாளோட திருமையிலேயே ஒரு சுகந்தம் இருக்கு, கஸ்தூரி ரங்கன் இல்லையா, அந்த கஸ்தூரி சுகந்தம் வீசுமா. அந்த வீசும் போது 2 மனமே அவரோட 2 அந்த வாசனையே 2 தூணா இருக்கா. அது சொல்ல அந்த தூணை கட்டிண்டு பெருமாளை பார்ப்பேன் மயக்கம் வராம இருக்கிறதுக்கு. மனத்தூணை பற்றி நின்று வாயாறு என்று கூட வாழ்த்துனாலே அந்த பெருமாளை பார்க்கற மட்டும் எந்த பரவசம் ஏற்பட்டு மூச்சாய் விழாம இந்த மனத்தூணை நல்லா கட்டிண்டு வாயாறு ரங்கநாத வாழ்த்துவேன்னு சொல்றா. இப்படி எல்லாம் பாடிண்டு அவர் சொல்றார். வெளியில வந்தா ரங்க விலாசம் இருக்கு ஸ்ரீரங்கத்துல. இப்ப வந்து ஒரே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா போயிடுது, ஒரே பொருள் விற்கிற இடமா போயிடுது. அந்த காலத்துல தான் பக்தாலாம் ரங்கநாதனை பார்த்துட்டு வெளியே வந்து ரங்கான்னு குதிப்பான். அதுக்குதான் ரங்க விலாசம் பேர். அப்ப சொல்றார் தொண்டடிப்படி நாம் பெரில் குடைந்தான வேட்கை என்னாவதேன்னு கேட்கறான். அப்படி ரங்கான்னு குதிக்கோட பக்தாவோட பாதூளியை தலையில போட்டுண்டா போறோம். நாங்க எங்களை போய் எதுக்கு ஸ்நானம் பண்ணணும்? கெங்கல போய் சாமினா அது பகவானோட பாததீர்த்தம். இங்க வந்தா பக்தாரோட பாததீர்த்தம். பாதூளியே எனக்கு போகணும். இதுல இருக்கு கெங்கையில போய் அந்த காலத்துல எல்லாரும் கங்கைக்கு போகணும் தவிப்பாளாம். இவர் சொல்ல கங்கைக்கு போகணும் நான் தவிக்க மாட்டேன், ரெங்கனோட பக்தாவோட பாதூளி எனக்கு அதுவே எனக்கு கங்கை தான் அப்படின்னு சொல்லி அடியார்கள் சொல்ற. கங்கையில் குறைந்தாடும் வேட்கை என்ன எனக்கு அந்த வேட்கை கிடையாது, பக்தாவோட பாதூளியே போறோம்னு சொல்லி முதல் 10 பாசுல பெருமாள் அனுபவிக்கிறார். அப்புறம் அடுத்த 10 பாசுல பெருமாளோட அடியார்களை அனுபவிக்கிறார். பக்தாலும் 3ஆவது பாஷையில வந்து இந்த லோக ஜனங்களோட பழகக்கூடாதுன்னு சொல்றார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யனை கொள்ளும் மெய்யன் தன்னோடு கூடுவதல்லையான் ஐயனே அரங்கா உன்னை அழைக்கின்றேன் மெய்யில் கொண்டொழிந்தேன் உந்தன் மாளிகை. என் கேட்டா உலக ஜனங்கள் எப்போதும் உடம்பை பத்தி பேசிட்டு இருப்பா, இல்லை ஏதாவது பொருளை பத்தி பேசிட்டு இருப்பா, இல்லை ஏதாவது உலக வம்பு பேசுவா. இவரோட சங்கம் தான் எனக்கு ரங்கனை பூர்ணமா தியானம் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து உண்டியே உடையும் முகத்தோடு மண்டலத்தோடு கூடுவதல்லையா. எப்பவுமே உண்டினா எப்போதும் சாப்பாடை பத்தியும் உடையனா வஸ்திரத்தை பத்தி பேசக்கூடிய சம்சாரியோட எனக்கு படைக்க வேண்டாம் ரங்கநாதா. எப்போதும் உன்னை பத்தியே நினைச்சுட்டு உன்னை பத்தியே பாடிட்டு உன்னோட குணங்களே பேசக்கூடிய சங்கத்தை கொடுன்னு கேட்கிறாருங்க 3ஆவது பாசுரத்துல. 4ஆவது பாசுரம் இருக்கு நம்ம அனுபவிச்சிருக்கோம். திருப்பதியில படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். திருமலை ஸ்ரீனிவாசன் முன்னாடி ஒரு படியா இருந்து அந்த பெருமாளோட பவளவாயை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட 4ஆவது திருமுறையில. 5ஆவது திருமுறையில திருவித்வக்கோடுன்னு ஒரு கஷேத்திரம் கேரளத்துல இருக்கு. அந்த திருவதிக்கோட்சில 10 வித பாசுல 10 விதமான சரணாதி பண்றார். அதுல ஒரு பாசம் சொல்றார், வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேன்னு எங்கு போய் கரை காணாது எரிக்கடல் வாய்மீண்டையும் வங்கத்தின் கூம்பேது மாப்பறவை. அதை என்ன சொல்றார், திடீர்னு ஒரு பறவை நினைச்சுதான் இங்கேருந்து அக்கறைக்கு போகணும்னு நினைச்சுதான். கடலை பார்த்து கடலை வட்டம் அடிச்சு இந்த கடலை இக்கரையிலேருந்து வட்டம் அடிச்சுட்டே இருக்கு. அக்கறைக்கு போனா அக்கறை பார்க்கவே முடியாது, திருப்பி வட்டம் அடிச்சு பார்க்க முடியல. அப்ப எதேச்சா ஒரு படகு போச்சான். அம்மாச்சும் நம்ம முயற்சினாலும் அக்கறைக்கு போக முடியலன்னு சொல்லி இந்த படகுல போய் அது உட்கார்ந்து அது அக்கறைக்கு போயிட்டான். வங்கத்தின் கும்பேரும் என்ன அர்த்தம்னா நம்ம முயற்சினால பெருமாள் அடையணும்னு நினைக்கிறத காட்டிலும் பெருமாளோட திருவடியை நன்னா பற்றிண்டா போறோம், பெருமாளோட கிருப்பையால அவன் அடையலாம்னு சொல்லி நம்ம முயற்சி காட்டிலும் பெருமாள் கிருப்பையை தான் நம்ம நம்பணும்.
அது மட்டும் இல்லை, அது அந்த பெருமாள் திருவடியில போய் அமர்ந்துட்டா போறோம், திருவடி தியானம் பண்ணா போறோம், பெருமாளே நம்மளை கொண்டு அக்கறை தனக்கிட்ட பரமபதம் கூடிய அக்கறைகளை கொண்டு சேர்த்துருவான்னு சொல்லி இந்த பாசுரம். அப்போ அகங்குழிய மாடு, வேற எந்த உலகத்துல எந்த துக்கம் கண்டாலும் அதை கண்டு நான் அடமாட்டேன், பெருமாள் குணத்தை நினைச்சுதான் என் மனசு உருவும், என் கண்ணில் கண்ணீர் வரும்னு சொல்றாராம். அப்படிலாம் சில பாசுரங்கள். அதை ஒரு குழந்தை அம்மா எப்படி கெதி நினைக்குமோ, ஒரு மனைவி கணவனை எப்படி கெதி நினைப்பாலோ, பிரஜைகள் எப்படி ராஜாக்களை கெதி நினைப்பாலோ ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றதில்ல. அது எப்படி அந்த தாமரை சூரியன் ஒளிய கெதியா நினைக்குமோ அப்படி ஒன்னொன்னா சொல்லி, அவன் நின்னே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாத்தான் தன்னே தான் வேண்டும் செல்வம் போல இந்த பாசுரம் பாடுறார். இப்படி சில அனுபவங்கள் 6-7 திருமொழியில ரொம்ப அழகான கிருஷ்ணானுபவம் பண்றார். பக்கா ராம பக்தர். ஆனா இவர் கிருஷ்ணானுபவம் பண்ற ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை கிருஷ்ணன் உரல்ல கட்டி போட யசோதை வராலாம். அப்ப சொல்றார், அழுகையும் 5 நோக்கும் நோக்கும். அப்படிதான் கிருஷ்ணன் வேணும்னு அழறான், கண்ணை கசின்னு அழறான். அப்படியே அழுதா அம்மா விட்டுருவாங்க. அப்புறம் 5 நோக்கம் பயப்படுற மாதிரி. ஆனா பயம் வரமாட்டேன். இவனுக்குதான் பயம்னா என்ன தெரியாது. இப்ப எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது இந்த பயம்னு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய தேவதை இருக்கா. இந்த பயமே எட்டி பார்த்தாலாம். அவளை பார்த்தோன்னே கூப்பிடா, நீ வா, நீ எங்கிட்ட வா, எனக்கு பயம் வர மாட்டேன், நான் பயப்படுற மாதிரி இருந்தாலும் எங்க அம்மா என்னை விடுவான்னு சொல்ல அவன் வரா மாதிரி ஓடுறாளாம். ஓடுறேன்னு சொன்னே பயந்துட்டு ஓடுறத பார்த்தாலும் பயம் போது இப்படிதான் முகபாவம் இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி நடிச்சானா. 5 நோக்கும் நோக்கும் அப்படின்னு சொல்லி தொழியும் அழகையும் கண்டால் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலும் சொல்ற. கடைசியில பார்த்தா பயந்துட்டு அது உரல்ல கட்டி போடும்போது அவனை அடிக்க மனசு கிட்ட மனசு வராமன் அவனை அப்படியே கட்டிந்தாலாம். அவ பட்ட இன்பம் எப்படிங்கிட்டா, தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலேன்னு சொல்றான். பிரம்மானந்தம் சொல்றார், கிருஷ்ணன் அனுபவிக்கிறது தானே. அப்படி கிருஷ்ண அனுபவம் ஒரு பாசுரம் சொல்றார். 100 பாசுல என்ன சொல்றார், கோபிகளோட அனுபவம் சொல்றார். எப்பவுமே கோபிகளோட பிரேம பாவத்தை நிறைய பேசக்கூடியவர், அந்த பிரேம பாவத்தை பேசக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் ஆண்டாள் 2 பேரும் நல்லா போட்டி போடுவான். ஆனா இவர் பக்கா ராம பக்தரா அந்த கோபி பாவத்தை ஒரு 10 பாசுல பாடுற ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அப்புறம் 3 திருமொழியில, அப்புறம் 8, 9, 10 3 திருமொழியில என்ன கேட்டா, திருக்கணபுரத்துல ராமருக்கு தாலாட்டு பாடுறார். அங்க திருக்கபுரம் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம், பிரசித்தமான கிருஷ்ண கஷேத்திரம், சௌரிராஜன் பெருமாளுக்கு அதை மண்ணு புகழ் பாடி ராமருக்கு மண்ணு புகழ் கௌசலித்தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு தாலாட்டு, ராகவனே தாலையில ஒரு ராமாயணத்தை ஒரு இடத்தையும் சொல்லி 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 தாலாட்டு பாடி கடைசி பாசம் என்னதான் திருக்கணபுரத்துல இருந்தாலும் அவர் மனசெல்லாம் ஸ்ரீரங்கத்துல இருக்கான். ஆனா தேவரும் அசுரன் திசைகளும் படைத்தவனே, யாரும் அடிவணங்கு அரகன துணிந்தவனே, காவிரி நன்னதி பாயும் கணபுரத்தன் கருமணியே ஏவரிவன் சிலவா ராகவனே தாலேன்னு சொல்லி தேவரும் அசுரன் தொடரக்கூடிய ஸ்ரீரங்கத்துல இருக்கையே அதே ரங்கநாதனா இங்க சௌரிராஜனா இருக்க, ஸ்ரீராமனா இருக்கே, அவங்க தாலாட்டு பாடுறேன்னு பாடுறாருங்க. அப்ப 9வது திருமொழியில 6ஆம் திருமொழியில என்ன பண்ணா, எல்லாரும் யசோதையை தான் கொண்டாங்க, எல்லா ஆழ்வாரும் யசோதையை கொண்டாடினான். ஆனா இந்த குலேஷாவர் ஒரு மாறுதலா என்ன பண்ணார், தேவி இழந்ததை கொண்டாடினாராம். தேவி இழந்ததை வருத்தப்பட்டான். எல்லாரும் யசோதை கொண்டா. தேவி என்னச்சா, ஐயோ என் குழந்தைய நான் தாலாட்டலையே, என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கலையே, அப்பா யாருடான்னு கேட்டா கண்ணன் நந்தகோபன் தான் கை காட்டுறான், அவன் உண்மையா பார்த்தா வசுதேவன் தான் கை காட்டிருக்கணும், அவன் சாப்பிட்ட சாப்பாட்டை மிச்சல் உன்னை அடியேன்னு பெற்றில்லே, அவன் சாப்பிட்ட அந்த காக்காக்கு ஒரு பொடி, தோத்தோக்கு ஒரு பொடி, அத்தைக்கு ஒரு பொடி, மாமாக்கு ஒரு பொடி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில மிச்சம் அந்த குழந்தை சாப்பிட்ட மிச்சம் இருக்குமா, கண்ணன் சாப்பிட்ட மிச்சம் இருக்குமா, இந்த மிச்சத்தை சந்தோஷமா அவ அம்மா சாப்பிடுவான். அப்படி அந்த பாக்கியம் யசோதைக்குனா கிடைச்சி எனக்கு கிடைக்கலன்னு தேவகி தன் நிலைமையை நினைச்சு புலம்புறத ஒரு 10 பாசுரம் பாடினார் கிருஷ்ணானுபவத்துல. அதே மாதிரி தசரதர் ராமரை காட்டு கமிச்சிட்டு புலம்புற, ரொம்ப தசரோட புலம்புற ஒரு 10 பாசுரம் பாசுறா. அது ஒரு பாசுரம், வா போகுவா இன்னும் வர்க்கால் கண்டுபோ மலரால் கோந்தல் வேய்போயின் தோழின் புரட்டான்னு சொல்லி ராமனை பார்க்கணும் ஆசை வந்தோம். இப்பதான் தர்பாலி அவரோடய இருந்திருக்கார். திருப்பி தன்னோட அரண்மனைக்கு வந்தார், ராமனை பார்க்கணும்னு சொல்லுமா, ராமனை கூட்டு அனுப்ப சொல்வாரா. ராமன் வருவாராம். ராமன் முன்னாடி வரும்போது அந்த முன்னழகை பார்ப்பார். அந்த அழகான கமலம் போன்ற கண்கள், இந்த பவளம் போன்ற உதடு, தீர்க்கமான பூஜம், அந்த அழகான இடுப்புல அழகான ஆளில போல அந்த இடுப்பு, அந்த பீதாம்பரம், கோமல சரணம் அப்படியே பார்ப்பார். பார்த்தோன்னே சந்தோஷமான, அப்பா எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்பாராம். உடனே இவர் சொல்ல, இல்லை கூப்பிட்டேன்டா, என்ன கூப்பிட்டேன்னு தெரியல, மறந்து போச்சு, நீ திருப்பி போயிட்டு வான்னு சொல்லலாம். போகும்போது பின்னழகை பார்ப்பாராம். பின்னழகை பார்த்து அந்த அழகான எடுப்பான அந்த முடுகு, அந்த பின்னங்கேஷம், அந்த அழகான பின்னங்காலை பார்த்தோன்னே திருப்பி முன்னழகை பார்க்கணும்னு தோணுமா. அதே திருப்பி ராமனை உள்ள கூப்பிட இப்படி பார்த்து ஒரு 2 தடவை வந்தோடனே அப்பா கிட்ட சொல்லுவாராம், ஆஹா உன் நடையை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி முன்னும் பின்னும் நடந்து காட்டுன்னு சொல்லுவான். அதுக்காக அப்பாக்கா நடந்து காட்டுவாராம். வா போகுவா இன்னும் வர்க்கால், அப்படி பார்த்து பார்த்து அனுபவிப்பேனே, இப்ப எந்த காட்டுக்குடா போயிட்டேன், உன்னை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுற மாதிரி தசர புலம்புற 10 பாசுரம் பாசுற. கடைசி 10 பாசுரம் ராமாயணம் முழுக்க பாடுகிறார். எல்லாருக்கும் நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, வால்மீகி ராமாயணம் பண்ண முடியலேன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன் கேட்டா, தமிழ்லயே அழகான ஒரு
11 பாசுரத்தில் ராமாயணம் முழுக்க பாடுறார். கடைசி சிதம்பரம் கூட சித்திரக்கூடம் கூட சிதம்பரத்தை அங்கே பெருமாள் சேவிக்கு வந்தால் கோவிந்தராஜ பெருமாள் ரொம்ப ஏகாந்தமாக இருந்தாராம். ஏன்னா சிதம்பரம் வந்து பிரசித்தமான நடராஜ சேத்திரம். அது அங்கே பெருமாளுக்கு அவ்வளோ கூட்டம் இல்லையா. அப்போ நினைச்சாராம், ஆஹா அந்த காலத்து ராமாவதார காலத்துல நீ சீத்தையோட சித்திரக்கூடத்தில் ஏகாந்தமாக இருந்தியே, அது போல உனக்கு ஏகாந்தமாக இருக்கு, இதுவே சித்திரக்கூடம் சொல்லி அந்த சித்திரக்கூடமாகவே பாடுறார். அங்கனடு மதுபுரேஷூர் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகளத்து விளங்கும் ஜோதி வெண்கதிரோன் குலத்தொருக்கோ விளக்காய் தோண்டி விண்முடியும் உய்யக்கொண்ட வீரன் தன்னை செங்கன் கருமையிலே ராமன் தன்னை திரு சித்திரக்கூடன் தன்னை எங்கள் தனி முதல்வனே எம்பெருமான் தன்னை எண்டுகளோ கண்களும் காணும் நாளே. அந்த ராமனை என்னைக்கு கண்ணார பார்க்க போறேன்னு சொல்லி அந்த சித்திரக்கூடத்துல சவுந்தரராஜனே ராமனா பவிச்சு ராமாயணத்தை ஒரு கட்டத்தையும் அழகா சொல்லிட்டு போய் கடைசியில அவனுக்கு பட்டாபிஷம் திருமகளோடு இருந்தமர்ந்த செல்வன் தனின்னு பட்டாபிஷத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் உத்தரகாண்டத்துல ராமர் திருப்பி ஐயோ வைகுண்ட தம் தாமம் ஏவி அப்படின்னு சொல்லி தன் வைகுண்ட ஏந்தோட வரைக்கும் முழு ராமாயணத்தையும் சொல்லி அழகா முடிக்கிறார். அப்படி குலசேகர் அந்த 10 பாசுரம் சொன்னா போறோம், ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ண பலன். அந்த ராமன் அவதார மன்னத்திலேருந்து ராமர் வைகுண்டாரோகண பரியந்தும் உள்ள அந்த ஃபுல் அனுபவத்தையும் அந்த 11 பாஷத்துல சொல்றாரு. அதே போல கொற்ற ஒல்வால் சேரலோன் கோழிக்கோன் குலசேகரன் சொன்னேன்னு அப்போ ஒரு முத்திரை வைப்பார். அப்படி குலசேகர் பரம ராமபக்தரா இருந்து கடைசியாக என்னாச்சுன்னா தன் பொண்ணை ரங்கநாதன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல குலேஷாழ்வார் தன் பொண்ணான சேரக்குள்ள வள்ளியை பெருமாளை கல்யாணம் பண்ணி வச்சார். எப்படி பெரியாழ்வார் ரங்கநாதருக்கு மாமனாரோ அது பேர் குலேஷாழ்வாரும் பெருமாளுக்கு மாமனார். அந்த சேரக்குள்ள வள்ளியோடு ஒரு நாள் சேர்த்தி உற்சவம் உண்டு ரங்கநாதர். அந்த சித்திர மாச ராமநவமி, எப்போ வைஷ்ணவாளுக்கு சித்திர மாச ராமநவமி வரும். அந்த சித்திர மாசம் வரக்கூடிய புனர்பூஷத்து அன்னைக்கு நவமி அன்னைக்கு அன்னைக்கு சேரக்கொல்லியோட அர்ஜுன மண்டபத்தில் ரங்கநாதருக்கும் சேரக்கொல்லிக்கும் ஒரு சேர்த்தி உற்சவம் உண்டு. எப்படி ரங்கநாயக்கும் ரங்கநாதருக்கும் பங்குனி உத்தரத்துக்கு சேர்த்தி உற்சவமோ அந்த சேரக்கொல்லி வலிக்கும் ரங்கநாதருக்கு நம்பெருமாளுக்கும் அந்த அர்ஜுன மண்டபத்தில் அந்த சித்திர மாசம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் சேர்த்தி உற்சவம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி அவள் குலசேகர பொண்ணான சேரக்கொல்லியை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு மாமனாஸ்தானத்தையும் கொடுத்தாராம். அப்பேற்பட்ட ஒரு பரம ராமபக்தர், அப்பேற்பட்ட ஆழ்வார் பெரிய சக்கரத்தையா பகவானை பூர்ணமா அனுபவிச்சு 105 பாசம் ரத்னமான பாசனம். அதுக்கு பெருமாள் திருமொழினே பேர். ஏன்னா இவர் ராமரை தான் பெருமான்னு சொல்வார். ராமர் ஆதாரச்சத்தோண்டு ரங்கநாதனை எல்லாரும் பெரிய பெருமான்னு சொல்வார். ராமரே பூர்ணமா பக்தி ஈடுபட்டனாலே இவருக்கு பெரிய திருமொழின்னு இவர் 105 பாசனம் அழகான பாசனம். இது அனுபவிக்கூடிய பாக்கியம் சுவாமி குலசேகர் கிருபையாலே கிடைச்சது. சுவாமி குலசேகர் திருவில்லே சரணம். ஸ்ரீ ராமார்ப்பணம். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் கண்ணினன் மாமதில் புடை சூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ ஆளினிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே வாலியை கொன்ற சிலைய வானரத்து கழித்தவனே காளின் மணி கரை அழைக்கும் கணபுரத்தின் கருமணியே ஆளிநகர் கதிபதியே அயோத்தி மனே தாலேலோ தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்கநகர் தூயின்றவனே
தாலேலோ ராகவனே தாலேலோ தாலேலோ